எல்லாம் வரம் தரும் கால பைரவனுடைய அருணால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறாங்க. யார் என்ன பண்ணி வச்சுட்டு போனாங்கன்னே தெரியலை. ஒரு 6 மாதமாக 3 மாதமாக நான் என்ன பண்ணாலும் எனக்கு தொழில் ஓடவே மாட்டேங்குது, கையில் வருமானம் வர மாட்டேங்குது. ஒரு காலத்தில் நான் கோடீஸ்வரன் மாதிரி வாழ்ந்தேன், ஒரே நாளில் போயிட்டு என்னால் லட்சக்கணக்கில் கூட பரட்ட முடியும். ஆனால் இப்போ யாருமே ஒருத்தர் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மக்கள் சொல்கிறாங்க. நல்ல நிலைமையில் இருந்தேன், இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், யாருமே காசு பணம் இல்லாதனால மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன தோஷம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல, எங்கே போனாலும் எனக்கு ஒரே கெட்டதாக நடக்குது. அந்த மாதிரி நினைக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு நான் ஒரு எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு இளநீ முழுசாக வாங்கிக்கோங்க. இது என்றைக்கு பண்ணணும் பார்த்திங்கன்னா அமாவாசை இல்லை பௌர்ணமி நாட்கள் அந்த மாதிரி நீங்கள் போய் விலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க. இதை வாங்க போகும்போதும் சரி, வாங்கிட்டு வரும்போதும் சரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அவங்க என்ன காசு கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு ஒரு இளநியை மட்டும் இந்த மாதிரி நல்லா சீவிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நவதானியம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நவதானியம் வாங்கி அதை இளநீல கொஞ்சம் ஓட்டை போட்டுங்க. நவதானியத்தை இந்த மாதிரி நவதானியம் வாங்கி இளநீல ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு அதாவது இரவு, அதாவது அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது நீங்கள் உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சிடணும். இது அந்த நவதானியங்களை உள்ளே போட்டு உங்கள் தூங்குகிற தலைக்கு மேலே, தலைக்கு பின்னாடி, தலைவாணிக்கு பின்னாடி நீங்கள் வச்சு தூங்க வேண்டியது. காலையில் எந்திரிச்சோன்னே இந்த இளநியை அப்படியே கொண்டு போய் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க போகிறீங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி. இந்த மாதிரி நாட்களில் தான் ஒரு சில பேருக்கு ரொம்ப கெட்டது நடக்கும், சண்டை வரும், விபத்துக்கள் ஏற்படும். இந்த மாதிரி இல்லை செய்வதனால பாதிப்பு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நாட்களில் அது உங்களுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும். ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வீரியமாக இருந்துச்சுன்னா கெட்டதாக நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு இதை கொண்டு நீங்கள் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டாலே போதும். உங்களுக்கு நடக்கிற இந்த கெட்டது ஃபுல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். எந்த கெடுதலும் உங்களுக்கு நடக்காது. துஷ்ட சக்திகள் பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு விளையிடும். யார் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி போட்டி பொறாமையில் செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, தொழிலை கெடுக்கணும், வாழ்க்கையை கெடுக்கணும், குடும்பத்தை கெடுக்கணும், யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். இந்த ஒன்று போதும். நீங்கள் உங்களுக்கு தொழிலில் நல்லா முன்னேற்றி கொண்டு வந்து இழந்த செல்வத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மாதம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். அந்த அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா தூக்கி விட்டுரும். இது நவகிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் முதற்கொண்டு உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு முழுசாக நீக்கி கொடுக்கும். இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.